வெற்றிகள் வெற்றிகள் பதியட்டும், தோல்விகள் தேயட்டும், புன்னகை பூக்கட்டும், முயற்சிகள் முளைக்கட்டும். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்து கூறி வரவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை 1 ஜனவரி மாதம் 2025 ஆண்டு. அதுதான் எங்களுடைய முக்கியமான நாளாகும். அனைவரும் உலக அமைதி மற்றும் ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதில் கடமைப்பட்டுள்ளோம். ஒவ்வொரு நாளும் 3 முறை தியானம் காலை 9:30 மணி, பகல் 11 மணி, மாலை 8 மணிக்கு 30 நிமிடங்கள் செய்கின்றோம். பலருக்கும் பயனுள்ள வகையில் உரைகளும் உடற்பயிற்சிகளும் நடைபெறுகின்றன. இந்நிகழ்வில் தொடர்ந்து கலந்து கொள்வதால் மனதில் சீரான எண்ணங்கள், மனவலிமை, உற்சாகம், ஊக்கம், நிரந்தர அமைதி, உடல் வலிமை, சகிப்புத்தன்மை, பொறுமை, நிரந்தர அன்பு நிலை, என்னால் முடியும் என்னும் நம்பிக்கை, சிக்கல்களிலிருந்து இலகுவாக விடுபடல், ஆழமாக கவனித்தல், ஒரு செயலில் ஒரு முனைப்புடன் ஈடுபடும் தன்மை, ஆளுமை திறன், வளர்ச்சி என எண்ணிலடங்கா நல்ல மாற்றங்கள் எம் அனைவரிடம் பக்க விளைவாக ஏற்படுகின்றது. எம்மில் ஏற்படும் மாற்றங்கள் நாளடைவில் உலகளவில் ஏற்படும். எனவே அன்பும் அமைதியும் அனைவருக்கும் நீடித்து நிலைக்க இன்றே எங்களுடன் இணையுங்கள். அடுத்து இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானம் பற்றி சிறு குறிப்பு. தியானத்தை யோகா மாஸ்டர் நடத்துவார். சொற்பொழிவு, புது வருட தீர்மானங்கள், உறுதிமொழிகள், கேள்வி பதில் என்பன அடங்கும். அதன் பின்பு சக்தி சாசனால் அமைக்கப்பட்ட பாட்டு, ஹரணி தேஸ்குமார் அவர்களின் வாழ்த்து என அறிமுகம் என நாங்கள் இதை நிறைவு செய்ய காத்திருக்கின்றோம். இப்போது இந்த தளத்தை ஜெகா மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். நன்றி தமா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் தியானம் 30 நிமிடம் வரை நிகழ உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராவோம். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக் கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழற்றி விடலாம். கண்களை லேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வளமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். முதல் 15 நிமிடங்களுக்கு ஒரு இசையின் பின்னணியிலும் அதன் பின்னர் மௌனத்துடனும் தியானத்தை மேற்கொள்வோம். நன்றி. இன்னும் 5 தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். மேற்கொண்டு இத்தலத்தை தமா மாசுடன் கையளிக்கின்றேன். நன்றி.
நன்றி ஜெகா மாஸ்டர். பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்வோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். அடுத்ததாக இன்று நடக்க இருப்பது புது வருட தீர்மானங்கள் உறுதிமொழிகள். அதை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா நீங்கள் எல்லோரும் உறுதிமொழிகள் எடுத்திருப்பீர்கள் என்று நம்பிக்கையோடு எல்லாத்தையும் எடுத்து வையுங்கோ, எங்களுக்கு சொல்றேன் என்று கேட்டுக்கொண்டு நான் தொடங்குகின்றேன். கடந்து போன வருடம் ஏதோ ஒன்றை நம்மிடம் நடத்திவிட்டும் செல்கிறது. 2004 ஆண்டிற்கு நன்றி கூறி விடை சொன்ன நாம் 2005 ஆண்டை அன்பெனும் வித்திட்டு வளர்ப்போமா? தீர்மானம் எடுப்போமா? வருட முடிவில் எம் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமாக, வெற்றிகரமாக அமைய எம்மிடத்தே சிறு மாற்றம் தேவை என்பதை ஒத்துக்கொள்வீர்கள். அதற்கு ஒரு குறிக்கோள் வேண்டும். குறிக்கோளை தொடர்ந்து செய்து இலக்கை அடையும் போது வாழ்க்கை சிறப்பாக அமையும். இலக்குகளை அடைவது சுலபமானது அல்ல. கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும். ஒரு சாதாரண ஆண் கருங்கல் தான் உளியால் செதுக்கப்பட்டு நாம் வணங்கும் தெய்வமாகின்றது. நேர்மறையான நல்லெண்ணங்கள் ஆரோக்கியம், நல் வாழ்க்கை மேம்படுத்தும் என்பது என் திடமான நம்பிக்கை. நாங்கள் தீர்மானம் எடுத்து எங்கள் வாழ்க்கையை மாற்றும் போது நம்பிக்கை கூடும், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், உற்சாகத்தை கூட்டும். டைம் மேனேஜ்மெண்ட் செய்யலாம். முக்கியமாக டைம் மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடியதாக அமைகின்றது. எப்பேற்பட்ட சோதனையில் இருந்தும் மீள்கின்ற மன உறுதி ஏற்படுகின்றது. இதெல்லாம் நமக்கு தேவையானவையே. வாழ்வை மேம்படுத்த கிடைத்த அரிய வாய்ப்பு. என் வாழ்வு எம் கையில். புதிய பயணத்துக்கு தயாராகும் போது அயராத உழைப்பு உள்ளவனை எவராலும் வெல்ல முடியாது. இது ஒரு மாபெரும் வெற்றியாளர் தனது வாழ்க்கை அனுபவத்தில் கூறிய சிறிய வார்த்தைகள். போராடி பாருங்கள், விருப்பங்கள் நிறைவேறும். பொறுத்து பாருங்கள், வேதனைகள் முடிவு பெறும். ஏனெனில் இவ்வுலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்று கூறி, இப்போது எப்படி நாங்கள் குறிக்கோளை அடையலாம், எப்படி தீர்மானிக்கலாம் என்பதை பற்றி தாரா அவர்கள் சில ஸ்லைட்ஸை போட போகின்றார்கள். அதன் பின்பு சண்முகநாதன் மாஸ்டரை அழைப்போம். Happy New Year to everybody. Happy New Year, everyone. Okay. Personal growth and development. Sorry? Yeah, Happy New Year. Okay. Personal growth and development. Learn a new skill or hobby. Pick up something you've always wanted to do, whether it's learning a new language, playing an instrument, or exploring a creative outlet. Read more books. Set a goal for the number of books to read or dive into specific genres you've never explored before. Practice mindfulness. Commit to daily meditation, journaling, or simply being present in the moment. Health and fitness exercises consistently.
Regular workouts, whether it's strength training, yoga, or outdoor activities. Eat more whole foods. Prioritize fruits, vegetables, and whole grains in your meals. Sleep better. Set a consistent bedtime routine and aim for quality sleep each time. Career and professional development. Advance in your career. Take new challenges, pursue certifications, or seek out mentorship to develop professionally. Work-life balance. Set boundaries to ensure that you're managing your work without sacrificing personal time. Financial goals. Save more money, create a budget, or set a specific saving target for the year. Invest in your future. Start or increase contributions to retirement accounts or explore other long-term investment opportunities. Giving back to the community. Volunteer regularly. Dedicate time to causes you care about, whether through charity work or local community events. Be more sustainable. Reduce waste, support ethical brands, or take actions that benefit the environment. Mindset and mental health. Cultivate gratitude. Start a daily gratitude practice, noting things you're thankful for. And the last one is focus on self-compassion. Be kinder to yourself and embrace progress over perfection. These resolutions can help make 2025 a year of positive transformation. And the summary of this is to start off small and celebrate your wins and treat yourself for the hard work that you have put into your New Year's resolutions and keep a journal. That way you can track your progress as well. Thank you. தேங்க்யூ. அது சுருக்கமாக நாங்கள் சொல்ல போனால், யாராக இருந்தாலும் லிமிட்டோடு பழகு. எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதே. அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று எண்ணாதே. நீயாகவே இரு. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடு. அபியாசம், உணவின் அறிவு தேவை. நிதி நிலைமையை சரி செய்தல், இலக்கை அடைதல். உங்கள் கடமைகளை அன்றே செய்யுங்கள். கோபத்தை, புகத்தலை, குறை சொல்லுதலை குறையுங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து உங்கள் கடமைகளை தொடங்குங்கள். இதில் எதையும் நீங்கள் தீர்மானிக்கலாம். இன்றே தீர்மானியுங்கள். அடுத்து பாபு மாஸ்டரை அழைக்கின்றேன். அவர் உங்களை கேள்வி கேட்பார். நீங்கள் எடுத்த தீர்மானங்கள் பற்றி உங்கள் கருத்துக்களையும் கூறிக்கிடலாம். மிக்க நன்றி. இப்பொழுது சில ரிசல்யூஷனை பற்றி, இந்த உறுதிமொழிகளை பற்றி ஏற்கனவே கூறிவிட்டார்கள். இருந்த போதிலும் நான் இதை சிலவற்றை ஆங்கிலத்திலும் கூற விரும்புகின்றேன். சில விஷயங்களை ஆங்கிலத்தில் கூறும்போது இன்னும் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதால் தமிழாக்கத்தையும் நான் சொல்லுகின்றேன். Resolve to renew all your old resolves and add a few that are new. Resolve to keep them as long as you can. What more can a poor man do? இது பிஷப் எழுதினது. அருமையான வசனங்கள். வாசிக்கின்றேன். Resolve to renew all your old resolves and add a few that are new. Add that are new. Resolve to keep them as long as you can. What more can a poor man do? அடுத்தது இந்த ரிசால்வ் பற்றி இன்றைக்கு காலமே ஜெகநாத் மாதம் நல்ல ஒரு டெபினிஷன் கொடுத்தார். ரீசொல்யூஷன், மீள் தீர்வு. இன்றைக்கு மாதிரி கதைக்க போறார் இதை பற்றி. Anyway, I'm going to go on about the இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஃபர்மேஷன் மாதிரி தான். இதையும் இருக்க கேட்டு பாருங்க. I will this day, I think you can do this prayer every day. I will this day try to live a simple, sincere, and serene life. Okay? Repelling promptly every thought of discontent, anxiety, discouragement, impurity, and self-seeking. அதுக்கு என்ன சொல்றார்? Cultivating cheerfulness, magnanimity, charity,
and the habit of holy silence, exercising economy in expenditure, carefulness in conversation, diligent in appointed service, fidelity to every trust, and a childlike trust in God. அருமையான affirmation. Okay, சரி, கேள்விகளுக்கு வரக்கு முன்பாக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்ப்போம். இது 2014 USA எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 35% ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் எல்லோரும் செட் பண்ண கோல்ஸ், அதாவது இதைத்தான் நாங்கள் செய்து முடிக்க மணிக்கணும். ஓகே, 35% அட்மிட் பண்ணுகிறார்கள் தாங்கள் ஒரு இயல முடியாத ஒரு கோலை நாங்கள் செட் பண்ணி விட்டோம், எங்களால் செய்ய முடியவில்லை என்று சொல்லி. 33% சொன்னார்கள் தங்களால இந்த முன்னேற்றத்தை, அதாவது இந்த ப்ரோக்ரஸை ட்ராக் பண்ண முடியல, தொடர்ந்து அதை எப்படி போறோம் என்றதே அறிய முடியவில்லை. 23% அதை பற்றி மறந்தே விட்டார்கள். மிகுதி 9% சொன்னார்கள் நிறைய ரெசல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் தாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொல்லி. என்னத்தையும் சொல்றேன்னு சொன்னால், நீங்கள் சொல்ல போற பதில்கள்லாம் இதுல தங்கி இருக்குது. உங்களோட பழைய அனுபவங்களை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். இதே நேரத்தில் பிரிஸ்டல் யூனிவர்சிட்டி 2017 ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கின்றார்கள். இதில் வந்த முடிவு என்னன்னு சொன்னால், 88% இந்த ரெசல்யூஷன்ஸ்ல ஃபெயில் பண்ணிவிட்டார். அவரால் செய்து முடிக்க முடியவில்லை. யூகே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆனால் 52% வெற்றி அடைந்துள்ளார்கள் தொடக்கத்துல, அதாவது 1வது மாதம், ஜனவரி மாதம் அல்லது பிப்ரவரி மாதம். அப்படியே அது மறைஞ்சு போயிடுச்சு. இது எல்லாவற்றையும் ஏன் சொல்றேன்னா, எங்கள் எல்லோரும் நான் கண்ட அனுபவம் இது ஒன்றுதான் இந்த ரெசல்யூஷன்ல. அதுதான் நான் இதை பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். இப்பொழுது நாங்கள் வினாக்களுக்கு வருவோம். இங்கு 5 வினாக்கள் இருக்கின்றன. நேரத்தை பொறுத்துதான் இந்த 5 வினாக்களையும் முடிக்கலாமா இல்லையோ என்று நாங்கள் செய்ய முடியும். உங்கள் பதில்களை தான் இருக்கிறது. எல்லோரும் இங்கே பரதாம்மா இருக்கிறா, சிவச்சந்திரியா இருக்கிறா, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனந்தி பாலஸ் எல்லாம் நன்றாக தங்களை இந்த உள்கருத்துக்களை உள்கிடக்குகளை வெளியே கொண்டு வரக்கூடியவர்கள். சில பேருக்கு கூச்சமாயிருப்பார்கள். நீங்க அப்படி நீங்கள் உங்களை போஸ்ட் பண்ணி கதைக்க தேவையில்லை. உங்களுடைய அனுபவங்களை கேட்க நாங்கள் விரும்புகிறோம். சரி, முதலாவது கேள்வி, புது வருட உறுதிமொழி என்றால் என்ன? நீங்கள் அதை பற்றி என்ன கருதி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை பற்றி யோசியுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கூறலாம், கையை காட்டலாம். 2-3 கையை கருத்தை கேட்டுக்கொள்வோம். அது எல்லாம் அதிகமா ஒன்று கருத்தாக இருந்தால் நாங்கள் விட்டுட்டு அங்கால போகலாம். புது வருட உறுதிமொழி என்றால் என்ன? நான் முதலே வாய்ச்சதுல இருந்தே நீங்க சில கோட்பாடு எடுத்திருப்பீர்கள். பார்ப்போம். காலமையும் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார். எல்லாம் உங்களுக்கு மனத்துல நல்லா நிற்கும். சொல்லுங்க என்ன எடுத்தீங்கள். காலமே யாராவது சொல்ல விரும்பினால் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். கேட்க ஆவலாக இருக்கின்றோம். வாங்க பாசோட வாங்க. எல்லோருக்கும் அன்பான புது வருட வாழ்த்துக்கள் உரித்தாகுக. இறை அருளட்டும். எல்லோரும் இன்பமுடன் வாழ வேண்டும். நல்லிணக்கம் வேண்டும். சமாதானம் வேண்டும். புதியதோர் உலகம் நாம் எல்லாம் காண வேண்டும். இந்த வழிபாட்டுடன் நான் சொல்ல வருவது, ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய தியானத்தை, வணக்கத்தை காலையிலே இறை வழிபாடு செய்யும் பொழுது சொல்லுகின்ற தேவாரம், காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, நேயமே நெய்யும் பாலாய், நிறைய நீர் அமைய ஆட்டி, பூசனை ஈசனாற்கு போற்றவி காட்டினோமே.
காயமே கோயிலாக. நேற்று நாங்கள் கேட்ட விஷயம் மைண்ட்ஃபுல்னஸ். அதிலே அதற்கு முதல் நாங்கள் ரிலேஷன்ஷிப்ஸ் கேட்ட விஷயத்திலே எல்லாம் காயமே கோயிலாக. எங்களுடைய காயத்தை நாங்கள் போற்றி பேண வேண்டும், அதற்கு அன்பாக இருக்க வேண்டும், அதோடு இணைந்து வாழ வேண்டும். இப்படியாக கண்டோம். காயமே கோயிலாக. அடுத்தது மனம். மனத்தை அடிமையாக்க சொல்லுகிறார்கள். எப்படி நாங்கள் மனத்தை அடிமையாக்கலாம்? எங்களுக்கு அந்த மனம் ஒரு கருவி. அந்த மனம் தான் எங்களுடைய சகல வாழ்க்கை முறையையும் அமைத்து கொடுக்கும். இன்றைய நாளை பற்றி சொல்லும், நாளைய நாளை பற்றி சொல்லும், அதுக்கு மேற்பட்ட வருங்காலத்தை பற்றி சொல்லும். அது மாத்திரமல்ல, மனமது செம்மையானால் செம்மையாக்க வேண்டும். அதை நாங்கள் ஒரு பக்குவமான முறையிலே பேண வேண்டும். பேணுவதற்கு எங்களுடைய சிறார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் கற்பிக்க வேண்டும். நாங்கள் நடந்து கொள்ளுகிற முறையிலே அவர்கள் அதை, நாங்கள் தான் கண்ணாடி, அவர்கள் பார்த்து கற்றுக்கொள்ளுவார்கள். அந்த முறையிலே நாங்கள் ஓரளவு அனுபவம், வயது முதிர்ச்சி உள்ளவர்கள் வாழ்ந்து காட்ட வேண்டியது அவசியம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து காட்டுவோம் என்று ஒரு ரெசல்யூஷன், அதாவது ஒரு புத்தியை வைத்துக் கொண்டால் நாங்களும் பயனடைவோம், எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்கள் சமுதாயமும் பயனடைய முடியும். அடுத்ததாக நேயம். நேயம் என்றால் என்ன? கம்பேஷன். மனித நேயம் என்று சொல்லுகிறோம். மனிதருக்கு காட்டுகிற அன்பு, மிருகங்களுக்கு காட்டுகிற அன்பு, அதுவும் நேயம். மரங்களுக்கு காட்டுகிற அன்பு, அதுவும் நேயம். இந்த பிரபஞ்சத்திலே உள்ள சகல சீவராசிகளும் இணைந்திருக்கின்றன. இந்த பிரபஞ்சத்திலே பிரபஞ்சத்தை இயக்குகின்ற சக்தியோடு நாம் எல்லாம் இணைந்திருக்கிறோம். ஒன்றும் தப்பில்லை, ஒன்றும் தவறில்லை, எப்பவோ முடிந்த காரியம், எல்லாமே நன்றாக நடக்கிறது என்று நாங்கள் மனதிலே இருத்திக் கொண்டு இந்த ஒரு கற்பனையை அல்லது கருத்தை வைத்துக்கொண்டு வாழ்வோம் வாழ்வோம் என்று நினைத்து கொண்டிருந்தால் வாழ்விலே நேர்மை, நேயம், உண்மை, இந்த மூன்றையும் கைக்கொள்வோமானால் நமது வாழ்க்கை சிறக்கும், நம்மை சூழ்ந்தோர் வாழ்க்கை சிறக்கும், சமுதாயம் சிறக்கும், உலகம் சிறக்கும். அந்த முறையிலே நாங்கள் இங்கே கூடியிருந்து எதனை வேண்டுகிறோமோ அது எல்லாம் கைகூடும். நன்றி. நன்றி வரதாமா. அதாவது இந்த கேள்விகள் கேட்கும் பொழுது பரீட்சையில் ஸ்டேட் என்று சொல்லுவார்கள், ஸ்டேட் அல்லாட்டி சொல்லுவார்கள் பிரீஃப்லி எக்ஸ்பிளைன், பிரீஃப்லி. மூன்றாவது சொல்லுவார்கள் எக்ஸ்பிளைன் என்று சொல்லி. நான் கேட்டது சுமார் ஒரு ஸ்டேட் என்றதான். ஆனால் வரதாமாசர் சொல்லிக்கிறோம், அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. சரிதானே? நன்றி. நன்றி அம்மா. இப்பொழுது குமாரசாமி மாஸ்டரை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த தீர்மானம் என்ற பொழுது நாங்கள் புது இடத்துக்கு காத்திருக்க வேண்டியதில்லை. ஒரு தவறு செய்யும் பொழுது எப்போ உடனே வரண்டோ அப்பவே விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். இப்போ தீர்மானம் எடுக்கும் பொழுது நல்ல விடயங்களுக்கு தீர்மானம் எடுத்தால் அது ஓரளவுக்கு நிறைவேற்றலாம். ஆனால் இப்போ தீய பழக்கங்கள்ல விடுபடுவதுதான் மிக கஷ்டம். அந்த இப்போ நீங்கள் சொன்னீங்க எத்தனையோ வீதம் செய்ய முடியாது என்றால், ஒரு தீய பழக்கம், குறிப்பாக புகைப்பிடித்தல், மது அருந்துதல், இதால தான் நிறைய மாணவர்கள் புது வருடத்தில் தீர்மானம் எடுப்பார்கள், அப்புறம் ஒரு கிழமையை புகைப்பிடிக்க துவக்கிடுவார்கள். இப்போ இதற்கு என்ன காரணம் என்றால், முதலாவது ஏன் இந்த தீர்மானம் எடுக்கிறதுன்ற ஒரு அடிப்படை கேள்விகள் வரும். இந்த செய்வதால் எனக்கு என்ன,
இதை தொடர்வதால் என்ன தீமை என்று ஒரு அலசி ஆராய்ந்து இது எனக்கு நல்லதா என்று முடிவெடுத்த பின்புதான் அதை மேற்கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு நான் 1ஆம் தேதி புகைப்பிடிக்க மாட்டேன்னு சொல்லி போட்டு 3ஆம் தேதி புகைப்பிடிக்கிறதே அது பிரயோஜனம் இல்லை. இப்போ ஏன் புகைப்பிடிக்க விட வேண்டும் என்றாக்கு நாங்கள் நம்மை உறுதியப்படுத்த வேண்டும். இது செய்வதால் எனக்கு என்ன நன்மை இருக்கு, புற்றுநோய் வராது என்கிற ஒரு ஆழ்த்தரமான நம்பிக்கையை ஏற்படுத்தினால்தான் அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியும். அல்லது அது காற்றில் பறந்த தீர்மானம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சிறப்பு மாஸ்டர், சிறப்பு. செட் த ரியலிஸ்டிக் கோல்ஸ். இப்பொழுது நினைக்கிறேன் சாந்தி மாஸ்டர் நினைக்கிறேன். சாந்தி. எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு என்று சொல்றது புது வருஷம். எங்களோட கலண்டர்ல புது வருஷம் இன்றைக்கா? எங்களுக்கு புது வருஷம் இன்றைக்கு இல்லை என்றுதான் நான் யோசிக்கிறேன். ஆனா நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. நீ என்ன என்ன கேட்டீங்க? புது வருஷம் ரெசல்யூஷன் என்றால் என்ன? ரெசல்யூஷன் என்றால் அவ இப்ப சொன்ன மாதிரி it has to come from your mind and there must be a commitment. இது நான் செய்வேன். என்ன ரெசல்யூஷன் இந்த வருஷத்துக்கு நான் செய்ய வேண்டும் என்று யோசித்தால், எந்த பழைய வருஷத்துல என்ன பிள்ளைகள் வந்தது, என்ன ஃபால்ஸ் இருந்தது, அதை திருத்துறதுக்கு நான் ஒரு ரெசல்யூஷன், ஒரு தீர்மானம் எடுக்க வேணும். அதுதான் ஒரு ரெசல்யூஷன். எனக்கு இன்றைக்கு நல்ல கோயிலுக்கு போக வேண்டி வந்தது. அங்க போன இடத்துல சாய்பாபாண்ட மந்திர் இன்றைக்கு 44 வருஷம் துறந்து. அப்ப இன்றைக்கு விம்பிள்டன்ல அது கொண்டாடினவ ஹோமம் அதோட. அப்ப இன்றைக்கு எனக்கு போக முடியுமாக இருந்தது. ஏன் இன்றைக்கு அங்க பார்க் பண்ணவே முடியாது. நான் போகவே இப்ப கனகாலமாக போகவில்லை. ஆனால் இன்றைக்கு நியூ இயர்ஸ் டே என்னபடியால் பார்க்கிங் வாஸ் ஃப்ரீ except on the double yellow lines. So I was able to take the car and they gave a card for each one of us. உதான் சாய்பாபாண்ட. அதுல ஒரு தீர்மானம் நான் எடுத்திருக்கிறேன். அதுல தொடங்கி the highest sadhana is to transform love into service. அதாவது இன்றைக்கு கதைச்சாங்க கம்பஷன், இதெல்லாம் மனித நேயமாக இருந்த வேணும். அதை வைத்துக்கொண்டு மட்டாக்களை அதை எப்படி மட்டாக்களுக்கு உதவி செய்யலாம் என்றுதான் அதுதான் ஒரு ரெசல்யூஷன் I have formed. And you must have a, நீங்க சொன்ன மாதிரி எனக்கு பாபு தமா டாரா ஒரு லிஸ்ட் போல செய்ய இயலாத ரெசல்யூஷன். The new year resolution has to be not more than 2 or more than 3. Otherwise you are doomed to fail. So don't make too many resolutions. Just make 1 or 2 that is very important to your life. உங்களோட வாழ்க்கையில பழைய வருஷத்துல என்ன நடந்ததை திருத்த வேணும் என்று யோசித்து 1-2 அல்லாட்டி நீங்க அந்த கமிட்மெண்ட் இருக்காது என்றுதான் நான் சொல்றேன். அப்ப என்னுடைய ரெசல்யூஷன் என்ன என்றால், டு டூ, இன்றைக்கு முடியாதது என்று சொல்ல இயலாது. இன்றைக்கு என்ன பூ போட சொல்லிச்சின பாபாண்ட காலடியில. முதல்ல நான் கதிரையில இருந்து கொண்டு எனக்கு இயலாது, அங்க போயிட்டு இருக்க முடியாது. பிறகு என்னவோ பாபாண்ட கைய ஆட்டின மாதிரி இருந்தது படத்துல. நான் சொன்ன நான் வாரன் என்று ஐ சட் and put the flowers. ஒழும்பைக்கத்தான் ஒரு ஆண்ட கையை பிடிச்சு கொண்டு ஒழும்பினது. அப்ப the second resolution, whatever you want to do, எனக்கு அந்த நம்பிக்கை வேணும் எடுத்து செய்யறது என்றுதான் நான் என்னுடைய 2-3 ரெசல்யூஷன்ஸோட முடியுங்கோ. நீட்டு லிஸ்ட கொடுக்க வேண்டாம் எங்களுக்கு பாபு. நல்ல அருமையான பேச்சு சாந்தி அக்கா. நாங்க இந்த லிஸ்ட கொடுத்துனாங்கன்னா 1-2 சூஸ் பண்ணுங்க, சூஸ் பண்ணாதவே. நீங்க வடிவா என்ன செய்தீங்க என்றதை சொன்னீங்க. உங்களை உதாரணமா வச்சு மிச்ச பேரும் ஃபாலோ பண்ணலாம். எனக்கு என்றா தெரியாது என்ன செய்கிறது என்று சொல்லி. ஓகே, நன்றி ஜெகநாதன் மாஸ்டர். நன்றி. சந்தோஷமா இந்த ரெசல்யூஷன் என்ற சொல்லு வழக்கமா வந்துட்டு சத்குரு அவர் தான் சொன்னார், ரெசல்யூஷன் இல்ல அப்ரைசல். இப்ப அதான் ஃபேஷனபிள். உங்களோட ஒர்க் பிளேஸ்ல அப்ரைஸ் பண்றாங்க. அவர் சொல்றார், வருஷத்துக்கு ஒரு காலாவது அப்ரைஸ் பண்ணுங்க. இஃப் யூ கேன் டூ இட் எவ்ரி வீக் இஸ் குட். அப்ப வசந்தி என்ற சாந்தி சொன்ன மாதிரி, சாந்தி பரமேஸ்வரன் சொன்ன மாதிரி
போன வருஷம் பிள்ளைகள் அதுதான் அப்ரைஸ் பண்றது. புதுசா செய்யறதுண்டா அது ரெசல்யூஷன்ல வராது, சொல்யூஷன் தான். அப்ரைசல்ண்டா உறுதிமொழி, எஃபர்மேஷன். இது தீர்மானம் தான். நான் வளர்ந்து கொண்டிருக்கல அங்கே ஒரு கண்ட்ராக்டர் ஆகும். அவர் சொல்லுவார் எல்லாத்துக்கும் தீர்மானம். அவருக்கு ஒரு பட்ட பேர் தீர்மானம் சொல்லி. அவர் எல்லாத்துக்கும் தீர்மானம் எடுப்போம் தான் சொல்லுவார். இட் டேக்ஸ் லாங் டைம். இன்னொருவர் நான் சின்ன வயதில் இருக்கல பேருந்து ஒருவர் வந்து சொல்லுவார் அது செய்யலாம் மச்சான், நான் ஆனால் அவர் நான் சொன்ன அவருக்கு அவருக்கு பேர் பாலச்சந்திரன். நான் சொன்ன அவர் ஆனால் பாலான்னு கூப்பிடுவேன். எல்லா விஷயத்திலேயும் அவர் அப்படித்தான். வரலாம் மச்சான், வரலாம் ஆனால் ரெண்டு பேர். அப்ப அதெல்லாம் கூடாது. என்ன நான் நிப்பாட்டுறேன், மற்ற பேர் கையெழுத்திருக்கிறார்கள். அதுதான் ரெண்டையும் சொல்ல வந்தேன். தீர்மானம் பண்றதுல மஸ்ட் பி வெரி குயிக். சில பேர் தீர்மானம் பண்ணி வச்சு இழுத்து கொண்டு ஒன்றும் நடக்காது. அல்லது தீர்மானிக்கலாம், செய்யலாம், ஆனால் என்று சொன்னாலும். நன்றி நன்றி ஜெகாமா. இப்பொழுது கமலாசினி மாஸ்டர் நீங்கள் கதைங்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம். நான் சொல்ல வேண்டியது எல்லாரும் சொல்லிட்டேன். என்ன செய்வது, நான் என்னத்தை சொல்றது. நான் இதெல்லாம் இப்ப நியூ இயர் ரெசல்யூஷன் இன்றைக்கு நான் இதுதான் இந்த வருஷத்துல எப்படி இருந்தாலும் செய்து முடிச்சோன்னு சொல்லி ஐ ஹாவ் டு ட்ரை மை பெஸ்ட் டு டூ தட். அதை விட்டுட்டு 10 பேரை 10 சாமான ஐ வில் டூ இட் என்றால் you can't do it anyway. As an ordinary person you can't do everything. அந்த ஒன்றைத்தான் ஸ்பெசிபிக்கா நீங்கள் யோசிச்சு அதை ட்ரை பண்ணி கடவுளை எல்லாத்தையும் செய்யறதுக்கு முயற்சி செய்து சரியா செய்ய வேண்டும். சில வேளையில சில சமயத்துல உங்களுக்கு அப்படி சான்சஸ் வர அது முடிக்க கூடியதுதான். பட் யூ ஹேவ் டு ட்ரை யுவர் பெஸ்ட் டு டு இட். அதுதான் சரியோ அப்படியோ கேட்டுக்கொள்ளுங்க. அதான் சொல்றேன். அதுதான் நான் வந்தேன். தேங்க்யூ. நன்றி. ஸ்ரீ அண்ணா அதுல இருக்கிறீங்க, கரைக்க போறீங்களா? நீங்க தளத்துக்கு முதலாக வந்திருக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க. மற்றவங்களை விடுங்க. சரியா விடுங்க. டைம் ஆகுது. பஞ்சச்சரமாயா நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்று அதாவது புது வருடம் ஒன்றபடினாலே ஹாப்பி நியூ இயரை சொல்லுவோம். மற்றது புது வருடம்ன்றது எங்களுக்கு புது வருடம் ஏப்ரலில் நடக்கிறது. ஆனால் இது ஃபினான்ஷியல் இயர் கணக்கு வழக்கு எல்லாத்தையும் முடிச்சு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறது ஜனவரியில். ஃபினான்ஷியல் இயர் எல்லா இடமும் ஃபினான்ஷியல் இயர்ன்னு எங்களோட கணக்குகளை பார்க்கக்கூடிய முறையில் இருக்குது. எல்லா இன்ஸ்டிடியூஷனும் எல்லா கம்பெனி எல்லாம் ஃபினான்ஷியல் இயரை ஜனவரியில் வைப்பார். அப்போ ஃபினான்ஷியல் இயருக்கு நாங்கள் கட்டாயம் ஃபினான்ஷியலி வெல்லோவாக இருக்கணும் என்றால் நாங்கள் இந்த புது வருடத்தை பாபு சண்முகன் மாஸ்டர் சொன்ன விடயத்தை நாங்கள் அனலைசி ஆராய வேண்டும். அது ஒரு முக்கியமான ஒரு விடயம். மற்றது எனக்கு என்னுடைய எல்லோரும் பல மற்றவர்களை பற்றியும் ஒரு பொதுவான கமிட்மெண்ட்களை சொல்லியிருந்தார்கள். நான் மற்றவர்களை என்ன செய்யணும்ன்றதை நான் சொல்லி ஒன்றும் நடக்க போறதில்லை. நான் என்னுடையதை சொல்ல விரும்புறதென்றால், நான் ஆல்ரெடி ஐ கமிட்டட் 2 எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் இன்னது செய்ய வேணுமென்றது. அப்போ நான் இருக்க இதை செய்யணும் அதை செய்யணுமென்றது இந்த டேட்டுக்கு கம்ப்ளீட் பண்ண வேணும், ஆர்கனைஸ் பண்ணணும். அந்த வேலையை நான் செய்து கொண்டே இருக்கிறேன். 2 எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அப்போ அது ஒன்று கட்டாயம் நான் செய்யணும். இப்படி செய்து கொண்டிருக்க எனக்கு ஒரு 10 டேஸுக்கு பிறகு இன்னொரு புதுசு வரும். அப்போ அதையும் நான் செய்ய வேணும். அப்போ இந்த கமிட்மெண்ட்ன்றது பிறகு மாறிக்கொண்டு போகும். சிலதை முடித்தால் சிலது வந்து கொண்டிருக்கும். அப்போ அது தொடர்ந்து வர வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதான் என்னுடைய நோக்கமே ஒழிய அங்கால என்ன பிழைச்சதுன்றதை பற்றி நான் யோசிக்கிறேன் இல்லை. பிழைச்சதுன்னா அதை கவரப் பண்ணுறதுக்கு எதுவும் செய்து கொண்டிருக்கிறது. அப்போ நாங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறத செய்து முடித்ததை யோசிச்சு கொண்டு இருந்தால் கரைச்சல் செய்து கொண்டு இனி அடுத்தது என்ன செய்ய வேணுமென்றதை யோசிச்சு செய்கிறதான் நான் விரும்புகிறேன். அதாவது 2 அசோசியேஷனில் இருக்கிறேன். அப்போ அதை இப்போ நான் ரிட்டையர் பண்ணி இருக்கிறபடியால் இப்போ அசோசியேஷனோட இன்வால்வ்டாக இருக்கிறேன் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் பஞ்சச்சர மாஸ்டர். மமேந்தி அடுத்தது மைதிலி மாஸ்டர் கூப்பிடுவோம். மைதிலி மாஸ்டர் வாங்க. வணக்கம் அனைவருக்கும். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்.
ரெசல்யூஷன், நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்றப்போ என்ன பொறுத்தவரையில வந்து ரெசல்யூஷன் வச்சு அதை கடைபிடிக்காம இருக்கிறத விட நான் இப்போ மேல நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த தியானம்னு நம்ம ஒண்ணு பண்றப்போ நமக்கு எது நம்ம மாத்த வேண்டியதோ அதெல்லாம் தந்த பாட்டுக்கு மாற்றப்பட்டு வரும். அதுல வந்து நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்போ ஐ திங்க் இந்த வருஷத்துக்கு ரெசல்யூஷன் வைக்கல, ஒழுங்கா தியானத்தை பண்ணா ஒரு நாள் கூட விடக்கூடாதுங்கிறது எப்போதுமே அதை கடைபிடிச்சு கொண்டு வரேன். அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா சில சமயங்கள சில டார்கெட்னு சொல்லி நம்ம விஷயங்களை செய்வோம். அந்த மாதிரி லாஸ்ட் இயர்ல சக்திதாசனும் நானும் நிறைய டார்கெட் செட் பண்ணி வடிவா செய்துட்டோம். அதனால நியூ இயர் ரெசல்யூஷன் மட்டும் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வருஷம் நாங்க அப்படின்ட்டு ரெசல்யூஷன் அப்படின்னு வைக்கல. அதனால வைக்கிறது நல்லதுதான். ஏன்னா வந்து ஒரு டார்கெட் மாதிரி வச்சிருந்தா நமக்கு அது அச்சீவபிளா இருக்கும், நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். இந்த வருஷம் அதை பண்ணினோம் அப்படிங்கிற ஃபீலிங் வருங்கிறதுனால வைக்கிறதும் இஸ் a good thing தான். மிக்க நன்றி எல்லோருக்கும். புத்தாண்டு வாழ்த்துக்கள். பாபு மாஸ்டர், தம்மா மாஸ்டர், தாரா மாஸ்டர், நல்லா இந்த ப்ரோக்ராம் நல்லா நடத்துறீங்க இன்னைக்கு. தொடர்ந்து நாங்க கொண்டு வருவோம். நன்றி, எல்லோருக்கும் நன்றி. மைதிலி மாஸ்டர் நன்றி. என்னுடைய 6வது கேள்வியை நீங்கள் தொட்டு விட்டீர்கள். 6வது கேள்வியை இப்பொழுது கேட்க தேவையில்லை நினைக்கின்றேன். இப்ப நாங்க பாபு 2வது கேள்வியை போடுவோமா ஆந்தியோட? ஓகே, இப்ப வந்து நேரம் போய்கொண்டிருக்கபடியா எல்லா கேள்வியும் செய்ய முடியுமோ தெரியவில்லை எனக்கு. 2வது கேள்வியை இப்ப போட்டுட்டு அப்படியே போட்டு 4 கேள்வி லாஸ்ட் ஃபர்ஸ்ட் क्वेश्चन எல்லாரையும் இதை கேட்டுக்கொள்வோம், முடிச்சிடுவோம் நினைக்கிறேன். ஓகே ப்ளீஸ். ஆனந்தி பாலதாசன் வாங்க. அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கமும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களும். ரெசல்யூஷன் என்று சொல்லிக்க ஒரு சொல்யூஷன் தான். எங்களை ஃபைண்டிங் அ சொல்யூஷன் டு அ ப்ராப்ளம் என்ன ரெசல்யூஷன் என்றைக்க. அப்போ எங்களால் இயலக்கூடியதை தான், எங்களுக்கு இயலக்கூடியதை முடிவாக எங்களால் இயலக்கூடியதை என்றைக்க 1 or 2. நான் உண்மையில் நினச்சினான் நித்திர ஏழியாக போய் படுக்கணும்ண்டு. நான் கொஞ்சம் லேட்டாக படுக்கிறாள், கொஞ்சம் முடியலை, கொஞ்சம் தியானத்துக்கு எங்களுக்கு 4:35 எல்லாம் தொடங்குறது. இப்போ இன்னும் கூட முன்னுக்கு வருது. என்ற தீர்மானம் வந்து எளியாக படுக்கிறது. ஆனால் மற்றது மெடிடேஷன் கூடவா செய்ய வேணுமெண்டு. அந்த மைத்திரி மாஸ்டர் சொன்ன மாதிரி மெடிடேஷன் செய்து கொண்டு வர எங்கள்கிட்ட உள்ள இதுகளெல்லாம் பேட் குணங்களோ இதுகளெல்லாம் குறைஞ்சு கொண்டு தான் வருகுது மேலே. அது நல்லம். அதனுடைய நான் ஒரே ஒரு 2 என்ற ரெசல்யூஷன் வந்து 2 தான். ஒன்று வந்து இது என்ன, ஒன்று எளியாக படுக்கிறது, மற்றது கூட தியானம் செய்கிறது. நன்றி. நன்றி. அந்த மாதம் கொஞ்சம் விரைவாக செல்வோம். அடுத்தது டாக்டர் நவரத்னம், நீங்கள் வாருங்கள். He's not unmuted. அன்மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். He's doing it. He's talking, but அன்மியூட் பண்ண வேணும் டாக்டர் நவரத்னம். கேட்கல போல இருக்கு. எல்லோருக்கும் வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தியான தளத்தை நடத்தி வரும் சிஸ்கந்தராஜா இருந்த தம்பதிகளுக்கு எனது நன்றி. இந்த தியான தளத்தில் ஏறக்குறைய 1 வருஷம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு இரவும் வந்து சேர்ந்து வந்திருக்கின்றேன். அதிலே நல்ல நன்மைகளும் பெற்றிருக்கின்றேன். எனது இந்த புத்தாண்டில் ஒரு ரெசல்யூஷன் சொல்ல முடியாது. இப்போ போகும் ஆன்மீக துறையில் கூட ஈடுபட்டு அதில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பது என்னோட விருப்பம். ஆன்மீகத்தில் தியானம் உண்டு. அதை விட நல்லதை நினைக்கிறது, நாள் முழுக்க வருஷம் முழுக்க நல்ல விஷயங்களை செய்வது, பரிவோருக்கு உதவுவது, கல்வி கற்க உதவுவது, கோவில்களுக்கு உதவுவது, கடவுளுக்கு பணிபடை செய்வது, அதை செய்ய வேண்டும் என்று என்னுடைய விருப்பம். கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி. டாக்டர் நவரத்னமும் அந்த கருத்தை கூறிவிட்டார். என்னுடைய 6வது வினா அது இறுதியாக நான் வைத்திருந்தேன். ஏனென்றால் நாங்கள் இந்த தியானத்திலே செல்லும் பொழுது மைதிலி அம்மா கூறியது போன்று அந்த வாழ்க்கை முறையே இந்த பிள்ளைகளை சரி செய்து கொண்டு போகும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கையும்.
சரியாக கூறியிருந்தீர்கள். மிக்க நன்றி. இப்பொழுது பவானி மாஸ்டரை அன்புடன் அழைக்கின்றேன். Sriskan Raja Master is waiting. Sorry. விடுங்க விட்டுட்டு நான் கடைசியா சொல்லணும். நீங்க சொல்லலாம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய ரெசல்யூஷன் வந்து கூட தியானம் செய்கிறேன்னா எனக்கு தியானம் செய்து கொண்டு செய்ய துவங்கின அப்புறம் எனக்கு எவ்வளவோ நன்மைகள் நடக்கிறது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் கோபம் தணியுது, ஆக்களோட அன்பா இருக்கு, அதுகளெல்லாம் கூட கூட நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறபடியால் இன்னும் கூட செய்ய வேண்டும்ன்றது ஒன்று. மற்றது வாக் பண்ண வேணும், நல்லா வாக் பண்ண வேணும்ன்றதான் எனக்கு வாக்கிங் கொஞ்சம் குறைவு வீட்டில் இருக்கிறதா அப்படியே நடக்க வேணும்ன்றதையும் நான் விரும்புகிறேன். அது ரெண்டும் தான். நன்றி பவானி மாஸ்டர். தேங்க்யூ ஃபார் ரெக்கார்டிங் செய்வதற்கு நன்றிகள். இப்பொழுது ஸ்ரீசந்திர மாஸ்டர் உங்கள் கருத்தை கூறுங்கள் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். அருமையான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இன்று எல்லோருக்கும் முதலாவது என்னுடைய பொதுவேறு வாழ்த்துக்கள். இன்று எங்களுடைய தியான நிகழ்வு 1328வது நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது 3.5 வருஷத்துக்கு மேலாக இதில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதில் பலர் பலன் பெற்றிருக்கிறார்கள். என்னுடைய நோக்கம் என்னென்றா, நான் ஒவ்வொரு நாளும் 100 பேராவது கலந்து கொள்வதற்கு நாங்கள் எல்லோரும் உழைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அதுக்கு இதுல டீம் ஒர்க், நீங்களும் உதவி செய்யணும். ஒரு ஆளை கொண்டாவே காணும் இன்னும் 100 பேர் ஆக்குறதுக்கு. அதே போல இளம் சமுதாயத்தையும் இதில் ஈடுபடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேணும். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நான் கோயிலுக்கு போயிருக்கையும் 2-3 பேரோட நான் கதைச்சவர் வருவதாக சொல்லி இருக்கிற இளமாக்கள். மறுபடியா அவர்கள் இளமாக்களுக்கு நாங்கள் கட்டாயம் கொடுத்தாத்தான் நாங்கள் அடுத்த சமுதாயம் போரற்ற ஒரு அமைதியான ஒரு சமுதாயமாக மாறும். அதில் நீங்க கவனிச்சு கொள்ள வேணும். மற்றும் பல விதங்களில் நாங்கள் உதவி செய்யறதுக்கு மற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேணும். இன்றைக்கு நான் பார்த்த பேப்பர்ல ரெசல்யூஷனை பற்றி பார்த்திருந்தேன். இந்த ஜிம்முக்கு போறது அவர்கள் ஜனவரி என்னோட போவினம் சேர்ந்து மார்ச்ல முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு போக மாட்டேன். இதுதான் ரெசல்யூஷன். அதான் அந்த எடுக்கக்கூடிய விதமாக செய்யலாம். இது நான் யோசிச்ச இது ஒரு டீமாக எடுக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் கழிச்சு கொண்டு இருக்கிறேன். கூடனே பேர் இந்த தியானத்தை எடுத்து கூடனே பேருக்கு சொல்லி கொடுத்தால் பலர் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் மாறுவார்கள். அது மாத்திரமில்லை, தேவையற்ற இன்றைக்கு குமாரசாமி பிள்ளை மாஸ்டர் சொன்ன மாதிரி காலமே தேவையில்லாம எரிச்சல் பொறாமைகள் வராமையும் உதவி செய்யும். மெட்ராக்களை பார்த்தவரை நாங்க பெரிய வீடு வச்சிருக்கிறேன், நாணம் வச்சு அந்த எண்ணங்கள் எல்லாம் வராது. உங்களோட நிம்மதியாக இருக்கலாம். பல விதங்களில் உதவி செய்யும். இப்ப நான் நிகழ்ச்சி நேரங்க போகின்ற நேரம் கருதி நாளைக்கு காலமே நாங்கள் சேர் எக்ஸசைஸ் செய்யறதுக்கு இருக்கிறோம். அதாவது 9 மணிக்கு சேர் எக்ஸசைஸுக்கு வாருங்கள். அதன் பிறகு ஒரு தியானத்தின் பிறகு சந்திரகலா மாஸ்டர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து ஆன்மாவுக்கு மரணம் இல்லை என்ற தலைப்பில் பேச வருகிறார். நாளைக்கு இரவு கதம்ப நிகழ்ச்சி, அதில் யாரும் கலந்து கொள்ளலாம். ஈவன் பிகினர்ஸ் கூட கலந்து கொள்ளலாம். பாட விருப்பமானவர்கள் கலந்து கொள்ளலாம். மற்றும் பிடித்ததை பற்றி சொல்லலாம். மற்றும் நல்ல கவிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய கவிதையை இதில் ஒவ்வொரு வியாழக்கிழமை 8 மணிக்கு சொல்லலாம். அதே போல வெள்ளிக்கிழமையும் இலங்கையிலிருந்து யோகா சுதா மாஸ்டர் அவர்கள் யோகா நிகழ்ச்சியை நடத்த வருகிறார்கள். சிவசுதா மாஸ்டர் பேருந்து 11 மணிக்கு ப்ரொஃபசர் முகமது அப்துல் காதர் அவர்கள் அருமையாக பேசக்கூடிய ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வானம் வசப்படும் என்ற தலைப்பில் பேசுகிறார். அதே போல ஒவ்வொரு நாளும் அருமையான தியானத்தின் பிறகு ஒரு அருமையான பேச்சாளர் வருவார்கள். முதன்முறையாக ஸ்ரீ கார்த்திக் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் ஒரு கவிஞர், ஒரு யூடியூபர், அருமையாக பேசக்கூடியவர். அவருக்கு எனக்கு இன்றைக்கு குரோலி மேயர் ஷர்மிளா அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அவர் இங்கே பேசுவார். அருமையான 4 லாங்குவேஜ் பேசக்கூடியவர். அவர் இந்த காலத்துக்கு வரப்போகின்றார்கள். ஸ்ரீகாந்தலிங்க, நீங்க சிறு கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன கவிதைகள் இருந்தா நீங்க இருந்தா வாய்ச்சி விடுங்க. சரியா? You want to wait for the question? என்ன மாதிரி இரண்டாவது கேள்வியை கேட்டுக்கொண்டு ஓபன் பண்ண கஷ்டமா இருக்கு. ஓகே, நீங்க நடத்துங்க. கொண்டு டைம் கிடைக்கிறா கொடுங்க. முதல் முறையா வந்திருக்கிற கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. டைம் கிட்டக்கு வரும்போது நாங்க நிப்பாட்டுறோம். முடிக்காட்டி நாங்க நிப்பாட்டுவோம் அந்த டைமை. அப்ப நீங்க அது கூட தொடரலாம். அந்த மற்ற விஷயங்களை நாங்க செய்வோம்.
இதுல வந்து நான் 2வது கேள்வி, 3வது கேள்வி, 4வது கேள்வி, 5வது கேள்வி அதுல வந்து நான் எழுதியிருந்தது வந்து 3வது கேள்வியை பத்தி நான் எழுதினேன். 3 இல்ல 4 பேர் நீங்கள் இதுக்கு மறுமொழி சொன்னால் போதுமானது. உதாரணமாக நான் கடந்த வருடத்தை பற்றி நாங்கள் திருப்பி பார்க்கல. இந்த ஜேர்னலிங் என்று எழுதினால்தான் எங்களுக்கு இந்த கடந்த காலத்தை பற்றி நாங்கள் சிந்திப்பதற்கு உதவியா இருக்கும். ஜேர்னலிங் டைரியில் எழுதாவிட்டால் அல்லது நோட் புக்கில் எழுதாவிட்டால் எங்களுக்கு தெரியாது. இப்படி ஜேர்னலிங் எழுதிக்கொண்டிருக்கல கடந்த காலத்துல நடந்த நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், நான் செய்த சாதனைகள், பாதகங்கள் எல்லாவற்றையும் எழுதி கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு அந்த நல்ல விஷயம் எல்லா விஷயங்களும் அதை பார்க்கக்கூடியதா இருக்கும். திருப்பி தட்டி கொண்டு போய்க்கல. உதாரணம் இதுதான் கேள்வி. கடந்த வருடத்தை நீங்கள் சித்தரிப்பதானால் 3 வார்த்தைகளால் எப்படி கூற முயல்வீர்கள்? சின்ன கேள்வி. 3 வார்த்தைகளால் கடந்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய அந்த கடந்த கால வாழ்க்கையை நீங்க சித்தரிப்ப 3 வார்த்தைகளால் அது வந்து நீங்கள் எதிர்மறை கருத்துக்களாக இருக்கலாம், நேர்மையாக இருக்கலாம். அதை பற்றி பரவாயில்லை. கட்டாயம் இருந்திருக்கும். 3 வார்த்தைகள் மட்டும் கொடுங்க. சிவசந்திரிகா 3 வார்த்தைகள் ப்ளீஸ். 3 வார்த்தைகள் மாத்திரம். அனைவருக்கும் வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். கடந்த வருடத்தின் விளைவாக சொல்லட்டா? அது 3 வார்த்தைகளை சொல்லுவீங்களா? அதாவது மோசமாக இருந்து, மோசம், கவலை, இன்பம், அந்த மாதிரி. வளமையாக டைமுக்கு வராம இருந்தா டைமுக்கு வருதல். உழைத்தது தியானத்தின் பயனால் மகிழ்ச்சி. எது வந்த போதும் சிரித்து அவரிருந்து விலகுவேன். ஓகே, நன்றி நன்றி. சிரிப்பு, மகிழ்ச்சி, நேரம். சிரிப்பு, மகிழ்ச்சி, நேரம். அருமை அருமை. நடராஜன் ஜெகா மாஸ்டர் 3 சொல்லான சொல்ல யோசிக்கிறேன். குட், பேட், அக்லி என்ற ஒரு படமே. வெரி குட், வெரி குட், எக்ஸலென்ட். குட், பேட், அக்லி. வெரி குட். அடுத்து ஃபாஸ்டர் டாக்டர் நவரத்னம். வாங்கோ. எல்லாம் நன்றாக இருந்தது. எல்லாம் நன்றாக இருந்தது. 3 வார்த்தை, ஒரு வசனம், அதை 3ஆக சொல்லியிருக்கிறார். எல்லாம், ஆல் ரைட், நன்றாக, குட் இருந்தது, வாஸ் குட். ஓகே, அடுத்தது வசந்தராஜ். யார் நல்லபடியா சொல்லுவார்? வாங்க வசந்தராஜ். ஸ்ரீயண்ணான் சொல்லணும், வடிவா சொல்லுவார். அன்பு, மன்னிப்பு, நன்றி. அன்பு, நன்றி. வெரி குட். மற்றாள் யாரும்? விஜயலட்சுமி அம்மா சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 நவரசம் நிறைந்தது. உங்களை கண்டது சந்தோஷமா. விஜயலட்சுமி அம்மா வணக்கம். நீங்கள் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. மிகவும் சந்தோஷமா இருக்கின்றது. மிக்க நன்றி. அழகு சிறப்பு. ராதா மாஸ்டர் அவங்க வடிவ சொல்லுவார். வாங்க ராஜா. எல்லோருக்கும் வணக்கம். நன்றி இந்த சந்தர்ப்பத்துக்கு. 3 வேர்ட்ஸ்: செல்ஃப் அவேர்னஸ், மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் ஃபோக்கஸ். Self awareness, mindfulness, focus. Okay, excellent. Damayanti Master, things are what you want. எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நேர்மை, ஒழுக்கம், பாசமா இருந்தேன். வெரி குட், வெரி குட். பரிமளா நாகேந்திரன். Everything is perfect. Sorry. Everything is perfect. Everything is perfect. Okay. Very good. சரி, அடுத்தவன் ஸ்ரீ மாஸ்டர் சொல்ல போறாரு. உண்மை, உழைப்பு, உயர்வு, உத்வேகம். உண்மை, உழைப்பு, உத்வேகம். ஓகே, உனாலே வந்திருக்கு. அவர் அந்த எண்ணம், சொல், செயல் நான் சொன்னது. அருமை. வெரி குட். எல்லாம் சிறப்பா இருந்தது. இப்பொழுது அடுத்த கேள்வி செல்வோம். எந்தெந்த வகைகளில் உறவு முறைகளை மற்றவர்களுடன் வளர்த்து கொண்டிருக்கின்றீர்கள்? இந்த ரெசல்யூஷன் காரணமாக எந்தெந்த வகைகளில் உறவு முறைகளை மற்றவர்களுடன் வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அஸ்யூமிங் that you have done some resolutions. Yes, okay. எவ்வகைகளில் உறவு முறைகளை மற்றவர்களுடன்
இந்த தளத்துல இருக்கலாம், அல்லது உங்களை சுற்றி இருப்பார், வேலையில் இருப்பார், இங்கிருந்தாலும் சொல்லலாம். சொல்லட்டா ப்ளீஸ் சொல்லுங்க. சொல்லட்டா சொல்லுங்க ஸ்ரீமாஸ். சொல்லுங்க. பிரிந்திருந்து சேர்ந்திருந்து பகைவரா இருக்கிறத விட பிரிந்திருந்து நண்பராக இருப்பது நல்லது. சிறப்பு சிறப்பு சிறப்பு. சந்திரிகா. நானும் அதேதான். Oh, right. Thank you. அடுத்ததா தமயந்தி, can I have the order? அடுத்தது சாந்தி அக்கா. எல்லோருக்கும் வணக்கம். திரும்ப என்னுடைய மற்றவர்களுடைய பிள்ளைகளை பார்க்காமல் என்னுடைய என்னுள் இருக்கிற பிள்ளைகளை பார்க்கிறது. Not to look at the faults of others, not to ignore them. அது அவன் ப்ராப்ளம் என்று விட்டுட்டு எந்த ஃபால்ஸை பார்க்கறது தான் என்னுடைய நியூ இயர் ரெசல்யூஷன். Very good. Look at your faults. Very Not good, look at I always look, and that leads to negative thoughts. மத்தாக்கண்ட ஃபால்ஸை பார்க்கறதில்லை நீ, அது அவன் ப்ராப்ளம். எந்த ஃபால்ஸை முதல் பார்க்கறது. அருமை 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 அருமை. இப்பொழுது I think குமாரசாமி மாஸ்டர் தான் ஆஸ்திரேலியால. சொல்லுங்க குமாரசாமி மாஸ்டர். நன்றி. முதலாவது மன்னித்தல், இரண்டாவது மறத்தல், அடுத்தது நிறைவுகளை காண்பது. நண்பர்களிடம் நிறைவே மாத்திரம் பார்த்து கொள்றோம். வெரி குட். வெரி குட். பரிமளா, சாரி, ஆனந்தி பாலதாசன் கனடாவில இருந்து. சொல்லுங்க பரிமளா. நன்றி பாபு மாஸ்டர். மற்றவர்களிடம் உள்ள நல்ல குணங்களை பார்ப்பது. மற்றது attachment with detachment. Good. சூப்பர். பரிமளா மாஸ்டர் வாங்க. வணக்கம் எல்லா மாஸ்டர்ஸ்க்கும். மற்றவர்கள் செய்கின்ற வேலையை அப்ரிஷியேட் படுத்துறது ஒன்று. மற்ற ரெண்டாவது டிட்டாச்சா இருக்கிறது. வேலோட க்ளோஸா போகாம டிட்டாச்சா இருந்து கொண்டு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது. வெரி குட். நன்றி. அது எல்லாம் ஒரு நல்ல உறவுகளை தான் வளர்க்கிறதா இருக்கு. நல்ல கருத்துக்கள். நன்றி. இப்பொழுது ஜெகா மாஸ்டர். தமா மாஸ்டர் சார். உபதேசம் செய்யக்கூடாது, ஜட்ஜ்மெண்டில் இருக்கக்கூடாது, எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. சூப்பர். ஜெகா மாஸ்டர் சொல்லுங்க. ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டது 2022 டிசம்பரோ இதெல்லாம் நான் பார்த்தேன். கோவப்படுறது, மற்றவர்ல கோவப்படுறது வந்து அவருடைய தவறுக்காக நானே எனக்கு அளிக்கும் தண்டனை. அதை கேட்டோன்னே நான் பெஸ்ட் ஃபார் த இயர். இல்ல, அவர் கத்தி போட்டு தான் கெட்டிக்காரன் நினைக்கிறாராம். இல்ல, அதை பொறுத்தவர் தான் கெட்டிக்காரன். இல்ல, அது ரெண்டு விதமா பார்க்கணும். அதாவது மற்றவர் இப்ப நான் என்ன பிள்ளைன்னு சொன்னா மற்றவர் கோவப்படுறது ஜஸ்டிஃபைடு. அதை நாங்கள் உணர்ந்து கொள்ளணும். எல்லாரும் அப்படி நினைக்கிறே இல்லை. என்ன பிள்ளை படிக்கிறார், என்ன பிள்ளை இல்லாட்டி மற்றவர் மீது பச்சதாவப்படணும். ஃபீல் பிட்டி. அப்ப உங்களுக்கு கோவம் வராது. அதுவும் ஒரு காரணம். நீங்க கத்துனது உங்களோட வீக்னஸ், அதை பொறுத்து கொண்டது எனது ஸ்ட்ரென்த். ஓகே, அடுத்து ராதை. நீங்க வாரம் ராஜேஷ். உங்களுக்கு மற்றவர் செய்த ஒரு நன்மை என்றாலும் யாராவது செய்த அந்த ஒரு நன்மையை நினைச்சு தீமையில மறக்கிறது. வெரி குட். ராஜேஷ் அம்மா சொல்லுங்க. தேங்க்யூ. அளவாக பேசுதல். மற்றது திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். மற்றது மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தாமல், உங்களுக்கு ஏதாலும் கோபம் வந்தாலும் உங்களோட கோபத்தை அடக்கி நல்லகா இருக்கும் பொழுது அவர்கள் செய்தபடியே சொல்லி அதை சமாதானப்படுத்தலாம். உடனே ஜம்ப் பண்ணி அவைகளை ஹர்ட் பண்ணி இருந்தாமல் இப்படி செய்யலாம். இதுதான் என்னுடைய கொள்கை. வெரி குட். அதான் நான் உங்களோட உறவு. நிர்மலா சொல்லுங்க. Always smile and happy and friendly. Okay, very good. வசந்தரா மாஸ்டர் ஆஸ்திரேலியால. சுதாமதி விட்டுட்டீங்க.
கீழே போயிட்டா வந்துட்டா திரும்ப ரைட் சாரி கீழே போயிட்டு வந்து மணிக்கோணம் சுதாகர் கதைங்க இல்ல சொல்லுங்க மாஸ்டர், இட்ஸ் ஓகே மாஸ்டர். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல இருந்து ஒரே ஒரு இதுதான், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. என்னத்தை கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு திருப்பி வரும். சிரிப்பை கொடுத்தீங்கன்னா சிரிப்பு வரும். அதுதான் மாஸ்டர். நான் இந்த வருஷத்துல இருந்து முதலே தெரியும், பட் அதை அப்ளை பண்றது சில டைம்ஸ்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இந்த வருஷம் டெஃபினெட்லி ஃபாலோ பண்ணுவோம். நன்றி மாஸ்டர். தேங்க்யூ சார். வசந்தராஜ் ப்ளீஸ் வாங்க. முதலாவது மோட்டிவேஷன் அண்ட் கொடுத்தல் அண்ட் புன்சிரிப்பு. நான் சொல்லிக்கிறேன், பரவாயில்லை, உங்களுக்கு போனஸ் தந்துருக்கணுமா? வெரி நைஸ், வெரி நைஸ். இப்ப நாங்கள் வந்து இப்ப நேரம் சாரி வாங்க. வணக்கம். என்னாலும் எல்லோரிடத்தும் அன்பாயிருப்போம். வெரி குட், வெரி குட். என்னாலும் எல்லோரிடத்தும் அன்பாயிருப்போம். நன்றி. நீங்க சொல்லிக்கல அண்ணன் திரேசா சொல்ற மாதிரியே இருக்கு. நன்றி அம்மா. சரி, இப்பொழுது நாங்கள் இந்த இறுதி கேள்வி தான் நான் சொன்னேன். அதுக்கு 2 பேர் டாக்டர் நவரத்னம் அதை விட மைதிலி ஆன்சர் கொடுத்துருந்தோம். இதுதான் என்னுடைய கேள்வியை நான் கடைசியாக கேட்டிருந்தேன். ஆனால் இந்த எங்களோட பதிலே முதல் பதில்கள் எல்லாம் ஆன்மீகம் சம்பந்தமாக வந்தபடியான சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த தியானத்தை அடுத்த மாதம் உங்களை எல்லாம் சரியான வழியில தான் கொண்டு செல்லும் போல இருக்கின்றது. இருந்தாலும் நான் அந்த கேள்வி கேட்கிறேன், ஆன்மீக ரீதியில் எவ்வாறு உங்களை நீங்கள் வளர்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அல்லது வளர்த்துக் கொண்டீர்கள் அல்லது வளர்த்துக் கொள்வீர்கள்? Past tense, present tense, plural. Future, sorry. எவ்வாறு உங்களை வளர்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? சொல்லுங்க சந்திரிகா. வணக்கம். வாய்ப்புக்கு. கண்ணை மூடி அமைதியாக இருத்தல், தியானம் செய்தல். வெரி குட், வெரி குட். வெரி குட். இப்ப எல்லாரும் 3 சொல்லல மறுமொழி சொல்ல பழகிட்டீங்க. வெரி குட். இதை கடைப்பிடிப்போம், நேரத்தை நேசிப்போம். எக்ஸெப்ஷன் ஆர்த்ததி மாஸ்டர், she is going to talk. கதைங்க. நான் என்று சொல்றதை விட்டு விடுதல். அதுதான் ஆன்மீகத்திலிருந்து நான் பழகி கொண்டு வந்தது. நான் என்று சொன்னதை விட்டு விட்டேன். கைவனே விட்டு கொண்டே இருக்கின்றேன். நான் எந்த நேரம் வராம இருக்கிறதுக்கு பழகின்றேன். அருமை, அருமை. டாக்டர் ஜெயா. அடிக்கடி சொல்றேன் நான், ஆன்மீகம்ன்றதுக்கு ஆழமான கருத்து இருக்கு. I'm going to take a little bit of time. அதாவது இந்த பிரைம் மினிஸ்டர் இங்க அவருக்கு வர முதல் சொன்னது இப்ப ரீசெட் பண்ண போறாரு. எனக்கு சிரிப்பு வந்துட்டு. நான் சொல்லல, மற்ற மீடியால சிரிக்கணும். தட் மீன்ஸ் the plan was wrong, so he's trying to reset it. எல்லாம் நன்றாக நடக்கிற உண்மையான மீனிங் என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு விஷயத்த பிள்ளையா ப்ரிப்பேர் பண்ணா அது பிள்ளையா நடக்கும். அதான அந்த நன்றாக நடக்கிற அந்த மீனிங். இப்ப விளங்கிச்சோ? So if you prepare it badly, it will fail. அப்ப அதன்படி எல்லாம் அதன்படி நடக்கும். அதான் எல்லாம் நடக்கும்னா உங்களோட லைஃப் முழுது நல்லா நடக்கும் என்ற மீனிங் இல்லை. இப்ப விளங்கிச்சோ? இதே அறியறதுதான் ஆன்மீகம். அதுதான் எனக்கு ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தேவை. நன்றி. நன்றி மாஸ்டர். நான் என்ன சுரேந்திர மாஸ்டர் காணையில நீங்கள் 3 விரதமும் யோஜன் கதையுங்கம்மா, சொல்லுங்க. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் நீங்கள் சொல்வது எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஏனென்றால் நான் எப்போதும் நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுப்பதே இல்லை. நாங்கள் எங்களுடைய மனதை திடமாக வைத்திருந்தால் ரெசல்யூஷன் தேவையில்லை. அதை அந்தந்த நேரம் பாவிக்கலாம். நான் இப்ப நீங்க ஆன்மீகத்தை பற்றி சொல்ல வரைக்க நான் நினைத்தது என்னவென்றால், நான் என்னுடைய ஆன்மீகத்தின் மூலம் எனது உடம்பில் இருக்கிற உபாதைகள் குறைந்து கொண்டு வருவதை உணர்கிறேன். அதைத்தான் கூற வந்தேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நன்றி அம்மா. தமேந்தி. டாக்டர் நவரத்னம். கால் பண்ணுங்க. டாக்டர் நவரத்னம் வாங்கோ, உங்கள் கருத்துக்களை வழங்கலாம். வணக்கம். ஆன்மீகத்தில் எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் எப்போ முடிந்த காரியம், ஒரு பொல்லாப்பும் இல்லை, நான் எனது, பணம் எனது, நான் வைத்திருக்கும் பொருள்கள் எல்லாம் எனது என்றதை மறந்து விட்டு, இது கடவுளின் சொத்து
என்று உணர்வது. நன்றி. நன்றி. நல்ல கருத்து. அடுத்து குமாரசாமி பிள்ளைய மாஸ்டர் சொல்லுங்க. நன்றி. ரெசல்யூஷன் என்றால் மன உறுதி. இப்ப நான் என்னத்துல உறுதியா இருக்கிறேன் என்றால் தியானத்துக்கு பின்பு நிகழ்காலத்தில் மாத்திரம் வாழ்வது என்று உறுதியாக இருக்கின்றேன். நன்றி. நன்றி. அருமையான கருத்து. நன்றி நன்றி நன்றி. பஞ்சாச்சர மாஸ்டர் வாங்க. பஞ்சாச்சர மாஸ்டர் மீண்டும் சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, அதாவது ஆன்மீகத்தில் நாங்கள் எங்களுடைய அறிவு என்ன மாதிரி கூட்டுவதென்றால் தியானம் செய்வது உண்டு. அதை விட தியானம் சக்சஸா பெற வேணுமென்றதுக்காக பல காரியங்கள் இருக்கிறது. அதுகளைத்தான் நான் யோசிச்சு கொண்டு அதை செய்யக்கூடியதை செய்கிறது என்றதை கூறிக்கொள்கிறேன். நன்றி. நன்றி 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 மாஸ்டர். பரிமளா மாஸ்டர், பரிமளா மாஸ்டர் வாங்க கதைங்க. பரிமளா மாஸ்டர் வணக்கம். இல்ல மாஸ்டர், நீங்க வடிவா இருக்கிறீங்க பரிமளா. அப்ப நான் இன்றை தானே என்ன இருக்கட்டும். என்னென்றால் நான் ஆன்மீகத்துல முன்னேற நினைக்கிறேன். இயற்கையை ரசிக்கிறது. பிரபஞ்சம் தரப்பட்ட அனிமல்களோ அல்லது இந்த பறவைகள், இந்த சத்தங்கள், நடந்து போய்க்குள்ள செடி கொடி அந்த மரங்களை ரசிச்சு கொண்டு இயற்கையை ரசிக்கிறது உண்டு. மற்றது யாருமேன்னு சொன்னா அந்த உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக அவங்க என்ன சொல்றாங்கன்றத உள்வாங்குறது, அந்த அமைதியாக இன்டேக் பண்றது, உணர்ச்சி வசப்படாம. நன்றி. நல்ல கருத்து. நல்ல கருத்து. பாபு, ராதையோடையும் தமயந்தியோடையும் முடிக்கிறோமா, நிறைவு செய்கிறோமா? ஓகே. ராதா மாஸ்டர் சொல்லுங்க. மீண்டும் சந்தர்ப்பம் தந்ததுக்கு நன்றி. நான் புத்தர் பெருமாண்ட அறிவுரையத்தான் நான் சொல்ல வரேன். என்னன்னா, அவர் சொல்லி இருக்கிறார், what we think is what we become. அப்ப அப்படின்னு பார்க்கல இந்த அறிவுரை தான் எங்களுக்கு ஒரு திறவுகோல். என்ன இந்த திறவுகோலை நாங்கள் பாதிச்சு தியானத்துல இருந்தா அந்த அந்த சக்தி அந்த பெட்டகம் புறப்படும். எங்களுக்குள்ள இருக்கிற சக்தி அதுதான் 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 என்னுடைய அபிப்பிராயம். அதான் நான் நம்புறேன். நன்றி ராதா. அருமையான கருத்து. தமயந்தி சிங்காரபடி நீங்களும் கருத்தை கூறுங்கள். நாங்கள் நிறைவு செய்ய வேண்டும். இனிமேல் இன்னும் ரெண்டு நிகழ்ச்சி இருக்கின்றது. சிறிய அறிவித்தல். நாங்கள் இந்த நிறைவு முடிந்தவுடன் நாங்கள் ஸ்ரீகாந்த் மாஸ்டரிடம் கையளிப்போம். அதன் பிறகு ஒரு வீடியோவும், அது 2 வீடியோக்கள் இருக்கின்றன, அதை பார்க்க வேண்டும். நீங்கள் தயவு செய்து இனிமேல் கைகளை போட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது தேங்க்யூ ஜெகா மாஸ்டர். தமயந்தி சிங்காரவடிவு, திரும்பவும் சந்தர்ப்பம் தந்ததற்கு நன்றி. நான் கூடுமான வரை மௌனமாக இருத்தல், கூடுமான வரை மௌனமாக இருந்து பழகுவேன். அருமை அருமை. சாந்தி மாஸ்டர், அருந்ததி மாஸ்டர் சொன்னதுபடி நான் ஒரு நாளைக்கு how many times I use the word I என்று நான் ட்ராக் பண்ணி அதை குறைத்து கொண்டு வர வேணும். அதுதான் என்னுடைய நியூ இயர் ரெசல்யூஷன். நன்றி. Over to you, Damayanti Master. Now we have to hand over to Sri Master and we have to play the videos. Yeah, thank you. நான் ஒரு கருத்து சொல்லிட்டு விடட்டா? சோடியம் தனியாக இருந்தால் தானாகவே தீப்பிடித்துக் கொள்ளும். சோடியம் தனியாக இருந்தால் தானாகவே தீப்பிடித்துக் கொள்ளும் எரியின் தன்மையை கொண்டது. புளோரைட்டை வைத்து வெடிகுண்டை தயாரிக்கலாம். இரண்டும் சேர்ந்தால், இப்படி கோபக்காரர்களாக இருந்தால் ஒன்று சேர்ந்தவுடன் புத்தர் அளவிற்கு நாங்கள் அமைதியாக இருப்போம். சரியா? ஓகே. அடுத்து இவற்றை பாட்டை போட்டுட்டு பெண்டு இல்ல, இந்த இவர் கடைசியா நீங்கள் போட முதல் சாட் பாக்ஸ் வாசிக்க வேணும். இவர் இந்த புதுக்க வந்ததை பற்றி